தமிழீழ தாயகத்தின் விடுதலைக்கான மிதியுந்த போராட்டம் பிரித்தானியாவில் ஆரம்பம். தமிழர் பகுதியில் நடந்த கொடூரம். எதிர்க்கட்சி தலைவர் உயிரிழப்பு. இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகள் தொடர்பில் நீதிமன்றில் வாதாடுவதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்திருந்த நிலையில் இது தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாதென கட்சியின் புதிய தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். மேலும் வழக்கின் பின்னணியில் உள்ள சதித்திட்டங்கள் தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாதெனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீதிமன்றில் முன்னிலையாவது தொடர்பில் சுமந்திரன் நேற்றைய தினம் வெளியிட்ட கருத்து குறித்து ஊடக செய்தி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய மாநாடு எதிர்வரும் 19ஆம் திகதி நடைபெற இருந்த நிலையில் நேற்றைய தினம் இந்த மாநாட்டுக்கு திருகோணமலை மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றங்கள் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளன. இதனையடுத்து தனது கட்சிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகள் தொடர்பில் நீதிமன்றில் முன்னிலையாவதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தான் சுமந்திரனுடன் கலந்துரையாடவில்லை எனவும் இது தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாது எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் செய்திகளுக்கு தெரிவித்துள்ளார். அத்துடன் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்கொள்வதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்டு வருவதாகவும் கூறியுள்ளார். மன்னார் கிராமத்தில் 10 வயதான சிறுமி தகாத முறைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. மேலும் இது குறித்து காவல்துறையினர் தெரிவிக்கையில், மன்னார் பகுதியில் தோட்டம் ஒன்றை பராமரிப்பதற்காக பணியமர்த்தப்பட்ட நபர் ஒருவராலேயே குறித்த சிறுமி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என தெரிவித்துள்ளனர். மேற்படி சந்தேக நபர் மற்றும் அவரது மனைவி தலைமன்னார் பகுதியில் வசித்து வந்த நிலையில் கணவன் போதைக்கு அடிமையான நிலையில் மனைவி பிரிந்து சென்றுள்ளார். இந்த நிலையில் அருகில் இருக்கும் தாயொருவர் குறித்த சந்தேக நபருக்கு உணவு வழங்கி வந்த நிலையில் அவர்களுடன் நட்பாக பழகி வந்துள்ளார். இதன் அடிப்படையில் நேற்றைய தினம் மாலை உணவு வழங்கும் தாயின் பேத்தியான குறித்த சிறுமியை கடைக்கு அழைத்து சென்ற நிலையில் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு அருகில் இருந்த சிசிடிவி கேமராக்களின் உதவிகளுடன் ஊர் மக்களின் உதவியுடனும் மேற்கொண்ட தேடுதலின் போது சிறுமியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் மன்னார் காவல்துறையினர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடைபெற்ற சுதந்திர தின கரிநாள் போராட்டத்தில் காணாமல் போன அம்மாக்களை பாதுகாப்பதற்காகவே நான் அவ்வாறு செயற்பட்டேன் என என் மீதான விமர்சனங்களுக்கு நான் பதில் வழங்க வேண்டியவன் என்றாலும் கட்சி உள்ளிட்ட சில விடயங்களை பேசுவதை நான் தற்போது தவிர்த்து வருகின்றேன் என மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவு முதல் அண்மையில் மட்டக்களப்பில் நடைபெற்ற சுதந்திர தின கரிநாள் போராட்டம் வரை நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் குறித்து வெளியாகிய பல்வேறுபட்ட விமர்சனங்கள் குறித்து ஊடக கேள்விகளுக்கு பதில் வழங்கிய போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். விமர்சனங்கள் குறித்து நான் கவலைப்படவில்லை. அந்த விமர்சனங்கள் தான் என்னை வளர்த்துவிட்டது. தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவு தொடங்கி பொதுச் செயலாளர் தெரிவு வரை நடந்த குழப்பங்களுக்கு நான் ஏற்கனவே பதில் வழங்கிவிட்டேன். இனிமேல் கட்சி சம்பந்தமாக ஊடகங்களுக்கு கருத்து வழங்க விரும்பவில்லை என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் பதவியிலிருந்து ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அந்த கட்சியின் அரசியல் வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. கட்சியின் அரசியல் கொள்கைகளை மீறும் வகையில் சரத் பொன்சேகா கருத்து வெளியிட்டதை தொடர்ந்து குறித்த நடவடிக்கையை மேற்கொள்வது தொடர்பான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்கும் வகையில் அண்மை நாட்களில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் சரத் பொன்சேகா செயல்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் எச்சரிக்கைகளையும் மீறி ஐக்கிய மக்கள் சக்திக்கு எதிராக சரத் பொன்சேகா தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டு வந்ததாக அந்த கட்சியின் உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் பதவியிலிருந்து அவரை நீக்க கட்சியின் தலைவர் தீர்மானித்துள்ளதாக அந்த கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் கட்சியிலிருந்து அவரை முழுமையாக நீக்குவது தொடர்பில் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டதன் பின்னர் தான் அரசியல் ரீதியிலான தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ தேசிய தலைவரின் சிந்தனை வழி நின்று தணியாத லட்சிய தாகத்துடன் தமிழீழ தாயகத்தின் விடுதலைக்கான மிதியுந்து போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது பிரித்தானியாவில் இன்று ஆரம்பமானது. ஜெனீவாவில் எதிர்வரும் மாதம் 4ஆம் திகதி நடைபெற இருக்கும் ஐநாவின் கூட்டத்தொடரில் இணையும் அனைத்துலக நாடுகளின் கவன ஈர்ப்பையும் அவர்களின் ஆதரவு நிலைப்பாட்டையும் பெறும் நோக்கில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது இந்த மிதியுந்து போராட்டத்தில் இன்றிலிருந்து தொடர்ந்து 16 நாட்கள் ஐரோப்பிய நாடுகளூடாக பயணிக்க விடுதலை உணர்வாளர்கள் உறுதி கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை இப்போராட்டமானது ஈகை சுடரேற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டு ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பணியாளர்களும் உணர்வாளர்களும் இணைந்து கையிலேந்திய தமிழீழத்தின் எழுச்சி கொடிகள் காற்றில் கம்பீரமாக அசைந்த வண்ணம் கொண்ட கொள்கையின் இலட்சிய உறுதியை பிரித்தானிய தேசத்தில் காட்டி நிற்கின்றது. இன்றைய தினம் ஆரம்பமாகிய போராட்ட பயணமானது பிரபல்யம் மிக்க வழிகளூடாக பயணிக்கும் நேரத்தில் சிங்கள தேசத்தின் தமிழின அழைப்பின் ஆதாரங்களையும் தமிழ் மக்களின் அரசியல் விருப்புகளையும் பிரசுரங்கள் மூலமும் பதாதைகள் மூலமும் தெரியப்படுத்தியவாறு பிற்பகல் 4 மணிக்கு பிரித்தானிய பிரதமரின் வதிவிடத்தை அடைய உள்ளது. அத்தோடு உறுதியேற்போடு தொடரும் தொடர் மிதியுந்து போராட்ட பயணமானது நெதர்லாந்து உள்ளிட்ட முக்கிய ஐரோப்பிய நாடுகள் ஊடாக சென்று ஜெனீவா பேரணியில் இணைய இருப்பதாக கூறப்படுகின்றது. ரஷ்யாவின் எதிர்க்கட்சி தலைவர் அலெக்சி நவால்னி சிறைச்சாலையில் உயிரிழந்துள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் பிரதான அரசியல் எதிர்வாதியாக கருதப்படும் அலெக்சி நவால்னிக்கு 19 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது மயங்கி விழுந்து அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரஷ்யாவில் இந்த ஆண்டு மார்ச் 17ஆம் திகதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் அலெக்சி நவால்னி உயிரிழந்தமை அந்த நாட்டு அரசியலில் பிரதான பேசுபொருளாக மாறியுள்ளது. முஸ்லிம்களுக்கு எதிராக தான் வெளியிட்ட கருத்துக்கள் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருந்தால் தன்னை மன்னிக்குமாறு நாட்டில் உள்ள முஸ்லிம் சமூகத்திடம் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தி ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படபெந்திகேவிடம் நேற்று இவ்வாறு தெரிவித்திருந்தார். கடந்த 2016ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் திகதி நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கூரகல விகாரை தொடர்பில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளரான ஞானசார தேரர் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக கடுமையான இனவாத கருத்துக்களை வெளியிட்டு வந்ததால் பல சர்ச்சைகள் எழுந்திருந்தன. இந்த நிலையில் இலங்கையில் மத மற்றும் இன ஒற்றுமையை சீர்குலைத்த குற்றச்சாட்டின் பேரில் சட்டமா அதிபர் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருந்தார்.